சரிங்க. இல்லை நியூஸ் டேல எத்தனை டெம்பரவரி இருக்காங்க, எத்தனை பர்மனெண்ட் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து குறைந்த சம்பளத்தில் இருக்கிறவங்க, எத்தனை பேர் சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி சம்பளம் வாங்குறவங்க, எவ்வளோ பேர், எல்லாத்துலேயும் அந்த இது இருக்குது இல்லைங்க. எல்லாருமே பண்ணிட முடியுமா? ஏன் நீங்கள் பண்ணாமல் போனீங்க? 2014-15 இதை உருவாக்குனதே தப்புங்கிறேன் நான். இந்த பாலிசியே தப்பு. இந்த தொகுப்பூதிய அதாவது கான்ட்ராக்ட் நர்சஸ்ங்கிறது என்ஹெச்எம் நிர்வாகத்தில் வர்றாங்க, அது சந்தோஷம். ஆனால் இது எப்படின்னா எம்ஆர்பி தேர்வு எழுதணும், 2 வருஷம் வேலை செய்யணும், அதுக்கப்புறம் அரசு பணியிடம் காலியானால் மட்டும் நீ உள்ளே வரணுங்கிற அந்த கான்செப்டை உருவாக்குனது தப்பு. அப்போவே ஒன்று அவங்கள வந்து டெம்பரவரி நர்ஸாகவே கொடுத்துருக்கலாம், இல்லை நிரந்தர நர்ஸாக கொடுத்துருக்கலாம். இது ரெண்டும் செய்யாமல் ரெண்டும் கட்டான ஒரு கொள்கையை உருவாக்குனது 2014. நியூஸ் டேல போய் சொல்லுங்க. என்னம்மா? இல்லை, அதுக்காக தான் இப்போ 3614 பேருக்கு ஏற்கனவே தரப்பட்டது. இப்போ ஒரு